நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே, செவ்வையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேடு கம்பமே, அத்தனை கம்பமே, பேசும் தெய்வமே, துணையாளரே. தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நீ வழி நடத்தி சென்றவரே, வனாந்தரத்துல கூட மேக சம்பவம், அக்னி சம்பவம் எங்கள் பாதைக்கு தீபமாக வழிகாட்டியாக எங்களை வழி நடத்துகிற தெய்வமே, இதுவரை நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் காலை வேளையிலையும் வார்த்தையை நாங்கள் தியானிக்க எங்கள் இதயம் திறந்தர்களும், இந்த உதடுகள் திறக்கப்படட்டும், எங்கள் மறைத்து நீங்க வெளிப்படுத்தப்பா. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நிறைவேற்றிட்டோம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவே. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உம்மிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 11 வருஷங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து இருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நாம் அதிகமாக சிலுவை பாடுகளை குறித்து தியானித்தோம், உயிர்த்தெழுந்த நாளை குறித்து தியானித்தோம். இது நன்றி நாம் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இந்த பூமியிலே அவர் சஞ்சரித்தார். சீடர்களுக்கு தம்மை காண்பித்தார். 3ஆம் வருஷம் தெரிகிறது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஷ்டாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்டவர்கள் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அல்லேலூயா. கடைசியா இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பரத்துக்கு செல்வதற்கு முன்பாக சீடர்களுக்கு கொடுத்த வார்த்தை, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவர் எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இது வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்களுக்கு நின்று, தேவதூதர்கள், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எடுத்து எழுந்ததி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வருவார். வந்தாரா? வரலையா? அப்படியே எருசலேம்ல எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல எல்லாரும் கூடி காத்திருக்கும் பொழுது 10 நாள் கழிச்சு 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே என்னும் நாள் வந்த போது 2ஆம் அதிகாரம் அவர் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமல் அக்கினிமயமான நாடுகளைப் போல பிரிந்திருக்கும் நாடுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படி வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த பெந்தைக்கோஸ்தே அனுபவம் யாருமே பின்மாறி ஆவியை ஊற்றுமே மேலான ஒரு அனுபவம், மகிமையான ஒரு அனுபவம். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உன்னதமான நமக்கு வரும்பொழுது நாம் பலன் அடைகிறோம்.
ஆமென். அப்புறம் தான் நம்ம எப்படி இருப்போம்? பலத்தின் மேல் பலம். பலனடைகிறோம். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரிந்தம் சாட்சிகளாயிருப்போம். இருக்கும். நீங்கள் எனக்கு சாட்சி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இது உன்னை தொடுகிறவன் உன் கண்மணியை தொடுகிறான். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது. வாய்க்காது. அப்போ உள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர். அல்லேலூயா. அவர் செயலாளர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியை பெற்றவர்கள் அவர்களாக அல்ல, உன்னதமானவருடைய பிளத்தினாலே செய்கிறார்கள். ஓடினாலும் கலைப்பட மாட்டாங்க, நடந்தாலும் சோர்பட மாட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்குள்ள இருக்கிறது உன்னதமானவர். ஆகவேதான் யாரை கண்டு பயப்படல, யாரை கண்டு பயப்படல, யூதர்களை கண்டு பயப்படல. வெளிப்பாடுகள் பேசுறாங்க. யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3 மணி வேலையா இருந்தது. தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறுகிறது. கடைசி நாளில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. அப்போ ஆவிய கடைசி நாள் மாம்சமான யாவர் மேலும் என் நாமத்துல ஒன்றும் கேட்கிறார், கேளுங்கள் அப்ப நிறைய அவங்களுக்கு தரங்கிறார். வேற ஒரு நாமம் கொடுக்கப்படல, வேற ஒரு பேர் கொடுக்கப்படல. இயேசுங்கிற நாமத்தவளை வந்து வானோர் பூலோர் எல்லாருடைய முழங்காலம் முடங்கும், எல்லாம் நாவும் அறிக்கை செய்யும். உதிக்கிற ஒன் ஒளி நடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். தேவ நமக்கு இருக்கும்போது. அல்லேலூயா. ஆகவே சத்தியம் என்ன? ஒரே ஒரு வார்த்தை தான், பலனடைந்து. அதுக்கப்புறம் சாட்சியாக இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கல. உயிர்த்திருந்த இயேசுவை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்க இருக்கல. யோவான் கடைசி அதிகாரத்தை பார்க்கிறோம். யோவான் கடைசி அதிகாரத்துல 21 அதிகாரத்துல 3 படிங்க. 21 3 படிங்க. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்மோடே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. முந்தைய காலமான போது இயேசு கரையில நிற்கின்றார். அவர் இயேசு என்று சீட்டு அறியாதிருந்தார்கள். இயேசு அப்படின்னு பிள்ளைகளே, புசிப்பதற்கு ஏதாவது உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலப்புறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படி போட்டார்கள். சொல்லான மீன்கள் அகப்பட்டதால் அதை இழுத்து கூடாம இல்லையா. அப்போ உயிர் தெழுந்த ஆண்டவரை தரிசனத்துக்கு அப்புறமும் அவர் காயங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூட நம்ம சீடர்களால சாட்சி வாழ்க்கை வாழ முடியல. மறுபடியும் பின்னிட்டு திரும்பி ஓடினார்கள். எனக்கு இந்த தொழில் தெரியும், எனக்கு ஏற்கனவே இந்த பழக்கம் இருக்குது, நான் மீன் பிடிக்க போறேன் என்று சொன்ன போது நாங்களும் உங்க கூட வரணும்னு சொன்னாங்க. யாரும் சாட்சியா நிக்கல. யூதர்களுக்கு பயந்து ஒளிந்து ஓடி கொண்டு போயிருந்தாங்க. கல்வாரி சிலுவை கிட்ட வர முடியல. அவர் அற்புத அடையாளங்கள் செய்து ஊழியம் செய்யும் போது 3 வருடம் அவரோடு கூட இருந்த சீடர்கள், உங்களுக்காக நான் வள அப்படி நிற்போம், இப்படி நிற்போம் அப்படி இந்த வைராக்கியம் பாராட்டினவர்கள். பாடுகள் ஒவ்வொருத்தர் வரும்போது பக்கத்துல இல்ல, கல்லறை திறந்து உயிர் திறந்ததை பார்த்ததுக்கு அப்புறமும், அப்பமிட்டு கண்களை திறந்து வைத்ததுக்கு அப்புறமும் கூட இவன் எங்க போன்னு நிக்கிறான், மீன் பிடிக்க போன்னு நிக்கிறான். அழைப்பு இருந்தும் தேவன் ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கூட நம் பின்மாற்ற வாழ்க்கைக்கு நேராக செல்ல முடியும். ஆகவேதான் ஆண்டு சொன்னாலும், நீங்க போய் காத்திருங்கள், எருசலேமை விட்டு போகாதுங்க, நான் போவது உங்களுக்கு நலமா இருக்கும், ஏற்ற வாழ்நாகிய பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் உங்களிடத்துல வருவார், நீங்கள் பலன் அடைவீர்கள். அதுக்கப்புறம் அவங்க சாட்சியா இருக்க முடியாது. அல்லேலூயா. நாட்கள பாடுகள் மரணங்களை நம்ம தியானித்து அநேக காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் தேவையானது ஒன்று, அந்த நல்ல பங்கு, அந்த அபிஷேகம், எல்லா நுகங்களையும் முறிக்கிற, கட்டுகளை அறுக்கிற அந்த அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொன்னார், நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பாக வருகிறவரோ என்னிலும் பெரியவர், அவர் உங்களுக்கு அக்னினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். அக்னிமயமான நாவுகள் அவர் மேல் வந்து இறங்கியது. அவர் அந்நிய பாஷையில பேச தொடங்கினார்கள். அவர்களை கண்டு பயந்து நடுங்கினார்கள். யூதர்கள் இவர்களை பார்த்து, சகோதரியை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்லி 3000 பேர் 4000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். காரணம் என்ன? அந்த ஆவியான தேவன், ஸ்பிரிட் ஆஃப் காட், எங்கும் நிறைந்திருக்கிறவர் நமக்குள்ளே வாசமாக இருக்க விரும்புகிறார். கோடான கோடி தேவ தூதர்கள்
துதித்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறதை காட்டிலும் அவர் வாஞ்சிப்பது நம்முடைய சின்ன இதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ண விரும்புகிறார். வாஞ்சையோடு, தாகத்தோடு, எதிர்பார்ப்போடு, மானாவது நீருடைய வாஞ்சியத்தை கதறுவது போல நம்முடைய ஆத்மா தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது தாகம் உள்ளதை நிரப்புகிறார். வராண்டதுக்கு காயத்துமா இருக்கிறவங்க தண்ணீர் நிரப்புகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30 வாசிங்க. நாங்கள் கண்டதுகளையும் 30 ஆமா 4ஆம் அதிகாரம் பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அதுங்களா? யோவான் 4ஆம் அதிகாரம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தல்லும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வேத வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. அப்போ அந்த தைரியம், அந்த அனாயிண்டிங் எப்போ வந்துச்சு? அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது. அல்லேலூயா. 19 வருஷத்து வாசிங்க. 19 பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரதித்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாய் இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். அல்லேலூயா. பேதுரு என்ன பண்றான்? விசுவாசம் வைக்கிறான். மறுபடியும் அதை படிங்க சார். பேதுரும் யோவானும் அவர்களுக்கு பிரயத்தனமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கணும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி, உலக மக்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, ஆண்டவர் நாங்கள் செவி கொடுக்கிறோம். தேவனுக்கு செவி கொடுக்கிறது தான். அல்லேலூயா. உங்களுக்கு செவி கொடுக்கிறது நியாயமோ? நாங்கள் கண்டவர்களும் கேட்டவர்களையும் பேசாமல் இருக்கக்கூடாது என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் அழைத்திருந்தால், ஆகவே அந்த தேவனை வைராக்கியத்தோடு தைரியமாக பிரசங்கித்தார்கள். அதுக்கு என்ன தேவை? யோவான் 8ஆம் அதிகாரம் 32 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யோவான் 8:32. யோவான் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்போ 30 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் எடுத்து விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தை நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீடராக இருப்பீர்கள். அப்ப ஆண்டோடைய உபதேசத்துல நிலைத்திருக்கும் பொழுது நம்ம மெய்யாகவே சீடராக இருப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்போ பைபிள் வசனம் தான் வார்த்தையாகிய தேவனா இருக்கிறார். 14 சொல்கிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அப்படி மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த மகிமை என்னது? அந்த வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டு பிள்ளைகளே, ஆண்டவர் உலகத்தெல்லாம் படுத்தி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துட்டு, ஆதாம் ஏவாளுக்கு இவ்வளவு வேலை இருக்கும். ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டு அந்த தோட்டத்தை பண்படுத்தி பாதுகாத்து வேலை பண்ணிட்டு இருந்தான். ஆனாலும் ஆண்டவர் விரும்பினது என்னது? ஆதாமே எங்கே இருக்கிறாய், அவனோடு பேசுவதை இருக்கிறார். ஆண்டோடைய சமூகத்துல ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் பேசுங்க இப்படி சத்தத்துக்காக நான் காத்திருக்கோம். ஆண்டவருடைய வசனமாகி இந்த சத்தியத்தை நாம் படிக்க அந்த வசனம் நம்மோடு கூட பேசும். அந்த சத்தியம் தான் ஆண்டவர். அந்த வார்த்தை தான் ஆண்டவர். அவரை அறிகிற அறிவினால் வளர்றதுக்கு அந்த வசனங்களை நாம் படிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் முக்கியமான வேலையில ஆண்டவரோட பேசுவது எப்படி? அதிகாரங்களை வாசிக்கும் போது, வசனங்களை படிக்கும் போது அவரோடு கூட நாம் பேசுகிறோம். அவர் நம்மோடு கூட பேசுவார்.
எவ்வளவு வேலைப்பாடு இருந்தாலும் ஆண்டவருடைய வசனத்துல சத்தியத்தை அறியும் போது சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், அது நம்மளை பலப்படுத்தும், அந்த அபிஷேகம் நம்மளை நிலைநிறுத்தும், நமக்கு தைரியத்தை கொடுக்கும். அவர் நமக்குள்ளே வாசம் கிருபை நாம் சத்தியத்தால் நமக்குள்ளே வெளிப்படுவார். அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா வேறு பிரித்திரும். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு மகிமையை இந்த நாளில் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக எடுத்து செல்லப்பட்ட போல அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டாம், அவர் எப்படி போனார் அப்படியே வருவார் என்று சொல்லி தேவ தூதர்கள் சொல்கிறார்கள். நாம் காத்திருந்து அவரை பெற்றுக் கொண்டார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் புது புது கிருபை, நம்ம புது புது அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக அல்லேலூயா அவரால் வழிநடத்தப்படுகிற பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளையும் மாற்றி வழி நடத்துவாராக. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனுபவம் தாருமே. ஹல்லேலூயா. தாருமே. ஹல்லேலூயா. மேலான தரிசனம், மேலான வரங்கள் நிரப்புமே, என்னை நிரப்புமே, நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, பின்மாறி ஆவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசன், மேலான வரங்களை தாருமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசன், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட ஆவியை ஊற்றுமே. ஆமென். ஆண்டவரே, இந்த காலை வெள்ளம் கூட கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்தணும் ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவி எங்க இடத்துல வரும்பொழுது நாங்க பலனடைகிற பிள்ளைகளாக, அநேகருக்கு உடைய சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக நீர் எங்களை அந்த தைரியமாக ஊழியத்தை செய்யக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறீங்க. ஆண்டவரே, அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டு உமக்காக மகிமுள்ள சாட்சிகளாய் மாற இந்த தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, சத்தியத்தை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள, ஆண்டவரை தியானிக்க, அதுபடியாக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அர்ப்பணித்து வாழ உமக்காக ஆண்டவரை தைரியமா எல்லா காரியங்களும் செய்கிற பிள்ளைகளாக நீங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலை வேளையில பெந்தேகோஸ்தேவின் அனுபவத்தை நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒருமனப்பட்டு ஆண்டவரை ஒரு இடத்துல கூடி அவங்க ஜெபித்த பொழுது ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில அசைவாடினது போல காலை ஜெபக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை ஊற்றி ஒவ்வொரு பிள்ளைகளும் தைரியமா ஆண்டவரே உலகத்தை மேற்கொள்ளக்கூடியதான கிருபைக்குள்ளாய் நீர் எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மோடு கூட ஆண்டவரே நாங்கள் புறவாடக்கூடிய அனுபவத்திற்குள்ளாய் கடந்து வர எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா சோதரிக்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்க ஒரு காலை கேட்டு மறுகாலை விட்டு விடாதபடி ஒவ்வொரு நாளும் எங்கள் இறுதிய பலகைகளை வைத்ததை தியானிக்கவும், அதுபடியாக எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழவும், உமக்காக ஆண்டவரை எதையாவது செய்கிற பிள்ளைகளை மாறவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த கடைசி நாட்கள்ல அனுப்பப்பட்டதான சத்தியத்தின் மூலமாக ஆவியானவர் எங்களை உயிர்ப்பிக்கிறீங்க ஆண்டவரை, தைரியப்படுத்துறீங்க, உற்சாக ஆவினா நிரப்புறீங்களா இருக்கா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. தொடர்ந்து ஆண்டவரே உடைய வருகை வரைக்கும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்க நீர் எங்களுக்கு கொடுத்ததான எல்லா விதமான கர்த்தாவே வாக்குத்தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள முடியாத கிருபை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிற பெரியவர் ஆண்டவரே. இந்த கடைசி நாட்கள்ல ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு விதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் சதித்திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாக முறியடித்து உற்சாகம் ஆவியோடு கூட கர்த்தாவே நாங்கள் எல்லா இடங்களிலும் சென்று உடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சத்தியத்தை போதிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே அப்பா எங்களை ஒவ்வொரு நீங்க மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காலை வெள்ள ஆண்டவரே மகனோடு கூட ஆண்டவரே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டுங்க ஆண்டுகிறேன் உண்டுன்னு சொல்றீங்களே சப்பா. அப்படியாக பரிசுத்த ஆவியானவரை நாங்க பெற்றுக்கொண்ட நாளுக்கு நாள் ஆண்டவரே
ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி சொல்லக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. தைரியமாய் நாங்கள் இந்த உலகத்தை பேஸ் பண்ண ஆண்டவரை எதிர்த்து போராட ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது என்பது இந்த காலவிட திட்டம் தெளிவாக வேத வசனங்கள் மூலமாக ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்கிற நாங்க ஆண்டவரே அப்பா சோதரமுடைய சமூகத்தில் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியாக பிரயாசப்பட்டு அதற்காக நாங்க ஆண்டவரே கர்த்தாவுடைய சமூகத்துல ஜெபித்து எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றீங்க, நாங்க கேட்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் தாமே ஒவ்வொரு நாளும் ஆளுகைக்குள்ள எங்களை நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கூட தேவ செய்தி கொடுத்ததான கருத்துல கொடுக்கிற ராஜா ஆண்டவரே எத்தனையோ நாட்கள் ஆண்டவர் எத்தனையோ ஊழியர்கள் எங்களை விட்டு கடந்து போயிருந்தாலும் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் ஆண்டவருடைய அன்பின் நிமித்தமாக மகனை எங்களோடு கூட நீங்க இணைத்து ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே அப்பா சோதரம் சத்தியத்தை சத்தியமாய் ஆண்டவரை கேட்கும்படியான ஒரு கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து மகனை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரே. சகல ஜனங்களுக்கு இந்த சத்தியத்தை அறிவிக்கக்கூடியதான விசேஷித்த ஞானத்தை நீர் மகனுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தியத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட தொடப்பட ஆண்டவரே சோதரிக்கிறோம் மனம் திரும்ப ஆண்டவரே பந்தியில சேர தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. கர்த்தாவே மகனை கொண்டு நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் தீர்மானங்களின் தேவனாய் கர்த்தர் இந்த மும்பை பகுதியில நீங்க ஆண்டவரை செயல்படுத்தி கொண்டு வருகிற தெய்வக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எட்டுவே குடும்பத்தை ஆசீர்வதிங்க, கைக்கு சேர வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறக்கூடிய கிருபைகளை கொடுங்க, வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரை அநேகமாயிரம் மக்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக என் தேவனாய் கர்த்தர் மகனை எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் வேதத்தின் ரகசியங்கள் ஆழங்கள் மறைப்பொருட்களை மகன் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே மகனுக்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இந்த ஊழியத்தில் எங்களோடு கூட ஆண்டவரை தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிற அந்த மகனுடைய குடும்பங்களை என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவர். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக எல்லா கனத்தையும் மகிமையும் மகனுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே சோதரிக்கிறோம் ஆண்டவரே. பூமிக்குள் நல்ல மேலானவை நோக்கி பார்க்கிறதான எங்கள் குடும்பங்களை எல்லாம் தேவனாய் கர்த்தர் நீர் ஆசீர்வாதத்தை நடத்துவீராக. ஆண்டவரே இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லிருக்கீங்க. அப்படியாக ஆண்டவரே நன்மை காலை ஜெபங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் குடும்பங்களை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனை. தொடர்ந்து தேவ சமூகத்துல இன்னும் உற்சாக ஆவியோடு கூட உமக்கு என்று வயிறாக்கி நிற்கக்கூடிய ஒரு குழுவாக குடும்பமாக சகோதர சகோதரர்களாக நாங்க மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த காலை வேளை நீங்க சொன்ன இந்த வார்த்தையின்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு அநேகமாயிரம் மக்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறக்கூடிய கிருபைகளை என் தேவநாயகத்தில் எங்களுக்கு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரே சத்தியத்தின்படி நடக்கிறதான கிருபைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. சத்தியத்தை வேதத்தை அதிகமாக உடைய வார்த்தைகளை படித்ததை தியானிக்க அதன்படியாக எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு ஒவ்வொருக்கும் கிருபை பாராட்டுவீராக. தொடர்ந்து எங்களையும் எங்கள் ஊழியக்காரர்கள் குடும்பங்களையும் என் தேவநாயகத்தை இம்மட்டுமாக தாங்கினவர் ஏந்தினவர் சுமந்தவர் வருகிற புதிய மாதத்திலும் கூட அப்படியாக தாங்கி ஏந்தி சுமந்து ஆண்டவரை எங்களை தப்பிவித்து வாழ வைக்கப்படுற தெய்வக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவ பிரச்சனை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் அசைபாட வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிற வாதங்கள் கூட எங்களை அணுகாதபடி கொள்ளாப்பு நேரிடாதபடி தேவநாயகத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு கைச்சற வேலைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை இளைப்பாறுதலையும் தேவநாயகத்தில் கட்டளிடுவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் வாழ்ந்து சுகித்திருக்க தேவன் கிருபை பாராட்டுங்க. ஆனால் உலகத்துக்குள்ள நாங்கள் கடந்து போனாலும் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடி தேவனுடைய நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து அதன்படியாக வாழ எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய முயற்சி அல்ல ராஜா, தேவ சித்தம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எங்க ஊழியக்காரருடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற முழுவதுமாக எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்முடைய பாதத்துல ஒப்புக் கொடுக்கும். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணினார் இதிலே களி கொண்டு மழைத்தக்கதான காரியங்களை செய்யுங்க. தொடர்ந்து சத்தியத்தை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அதன்படியாக வாழ எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியாக நீங்க செய்ய போற தெய்வக்காக நன்றி செலுத்துறோம். நாளும் கூட ஆண்டு ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாளில ஆண்டவரே ஒவ்வொரு பகுதியிலும் ஆவியானுடைய அசைவாது உணரக்கூடிய கிருடைகளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பகுதியில் நீர் எங்களோடு கூட எங்களை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எங்கள் குடும்பங்களை நடத்துங்க. புதிய மாதங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றி கொடுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. நாங்கள் வேடிக்கை நினைப்பதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்து எங்களை ஆசீர்வாதத்தை நடத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் முன்னேறத்தக்கதான கிருடைகளை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அதிகமாக வேதத்தை வாசிக்க நேசிக்க அதுபடியாக ஆண்டவரே நாங்க வாழ அந்த வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய பாத்திலோப்பு கொடுக்கிறோம். நீ எல்லா துதி கன மகிமை எல்லாம் வச்சு ஏசப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஏசின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். அல்லேலூயா அல்லேலூயா.